அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கான ஒரு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வரக்கூடிய ஆகஸ்ட் 30 என்ன விசேஷம்? அதில் என்னங்க 66 வசனம் ஒரு புக்கில் இருந்து ஒரு வசனம் படிக்கணும். கூடவே இன்னொன்று பலகார பண்டிகை. நம்ம அன்னைக்கு போட்டிருந்தோம் பலகார பண்டிகை. நமக்கு காணிக்கையிலிருந்து எடுத்து நமக்கு மற்றவர்களுக்கு உதவ முடியாத அளவு நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு பெரிதாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் இப்படி சின்ன சின்ன ஏதாவது காரியங்களை செய்யும்போது நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பங்கை அவர்களுக்கு அனுப்பி கொடுக்க முடியும். அந்த ஒரே நோக்கத்தில் தான் நம்ம அதை பண்ணுகிறோம். அதுக்கு ஆரோக்கியதாஸ் கோஆர்டினேட்டராக இருந்து அதை பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைங்க. நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம ஏதாவது சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி அந்த நாளில் அனுப்பலாம். நீங்கள் எல்லாருமே நல்ல பெஸ்ட்டு குக்ஸ் அப்படி தானே? எல்லா சகோதரிகளும் நல்ல டேஸ்டியாக வைக்கக்கூடியவங்க. ஏதாவது உங்களால் ஏன்றதை நீங்கள் செய்து அந்த நாளில் எது வேணாலும் செய்யலாம், உங்கள் சாய்ஸ். நம்ம இப்படி ஒரு 1 hour அதற்காக ஒதுக்கும். பிரதேசம் குக் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, எப்படியாவது நீங்கள் ஏதாவது செய்து நம்ம அதில் கிடைக்கக்கூடிய காசை நம்ம ஊரில் உள்ள அந்த ஜனங்களுக்கு அனுப்பி கொடுக்க, தேவையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அனுப்பி கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் நம்ம தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12. 2 சாமுவேல் 6, 11, 12. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஆமென். அது மலையாளத்தில் ஒன்று வாசித்துருங்க, இங்கிலீஷ்லேயும் ஒன்று வாசித்துருங்க. 2 சாமுவேல் 6, 11, 12. ഹിത്യനായ ഒബേദ് എദോമിന്റെ വീട്ടിൽ 3 മാസം ഇരുന്നു. യഹോവ ഒബേദ് എദോമിനെയും അവന്റെ കുടുംബത്തെ ഒക്കെയും അനുഗ്രഹിച്ചു. ദൈവത്തിന്റെ പെട്ടകം നിമിത്തം യഹോവ ഒബേദ് എദോമിന്റെ കുടുംബത്തെയും അവനുള്ള സകലത്തെയും അനുഗ്രഹിച്ചു എന്ന് ദാവീദ് രാജാവിന് അറിവ് കിട്ടിയപ്പോൾ ദാവീദ് പുറപ്പെട്ട് ദൈവത്തിൻ്റെ പെട്ടകം ഓബേദ് എദോമിൻ്റെ വീട്ടിൽ നിന്ന് ദാവീദിൻ്റെ നഗരത്തിലേക്ക് സന്തോഷത്തോടെ കൊണ്ടുവന്നു. ഇംഗ്ലീഷ്. பாடலையும் ஒரு அடியை பாடி இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். வாரும் தூய ஆவிய ஒரு அடி மட்டும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
ஆளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம வாசித்த அந்த 2 சாமுவேல் 6 11-12 கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்தது என்று பார்க்குறோம். கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லும்போது த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய பிரசன்னம், ஆண்டோடைய சமூகம், ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லும்போது வேதாகமத்தில் நம்ம யாத்திராகமத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. கர்த்தரின் கட்டளையின் படிதான் கர்த்தருடைய பெட்டியை செய்ய வேண்டும். ஆர்க் ஆஃப் கவனன்ட் வந்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு ஆண்டவர் நம்ம சொல்லும்போது போட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி, தேவனுடைய ஞானம், இதன் மூலமாக அது செய்யப்பட்டது. எப்படி அதை செய்கிறார் ஆண்டவர்? பெசலேயேல் என்று சொல்லக்கூடிய ஊரின் குமாரனாகிய பெசலேயலுக்கு ஆண்டவர் தேவ ஞானத்தை, தேவ அறிவை, தேவ புத்தியை கொடுத்து அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லுகிறாரு. பெசலேயலுக்கும் அவனுக்கு உதவியாக அகோலியா என்று சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கும் அந்த தேவ ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த பெட்டியை செய்ய சொல்கிறார். அது கர்த்தர் தங்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம். அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதில் தான் தேவன் அந்த ஜனங்களை சந்திக்கிற இடம், மகா பரிசுத்தம் உள்ள ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசித்த ஓபேத் ஏதோமை குறித்து இந்த நாளில் நம்ம சுருக்கமாக தியானிக்கலாம். பாருங்கள், பெலிஸ்தர்கள் எப்போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்துறவர்களாகவே இருக்கிறாங்க ஆதியில் இருந்து. அப்போ சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏலி ஆசாரியனாக இருக்கிறான். நான் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போகிறேன், தயவுசெய்து கவனிங்க, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால. ஏலி ஆசாரியனாக இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசும் இருக்கிறாங்க. ஓப்னியும் பினகாசும் வந்து தேவ பெட்டியோடு இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் கூடக்கூடிய சகோதரிகளோடு தகாத உறவுகளை அவர்கள் வைத்திருப்பதனால ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது இவங்க மேலே. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை சங்கரிக்க ஆண்டவர் திட்டம் போட்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார். 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வருகிறது 1 சாமுவேல் 4 அதிகாரம் 1-2 வசனத்தில் அது வருது பாருங்க. பெலிஸ்தர்கள் வந்து ஆபேக்கில் வந்து நிற்கிறாங்க யுத்த தளவாடங்களோடு. இஸ்ரவேலர் வந்து எபனேசரில் சமீபமாக பாளையம் இறங்கினார்கள் என்று வருகிறது. வரும்போது அந்த யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 4000 பேர் மரித்து போகிறார்கள், வெட்டுண்டு போகிறார்கள், மரித்து போகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு பயங்கர தோல்வி மனப்பான்மையும் சங்கடமும் மரண ஓலமும் கேட்குது. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் இப்படி ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக வெட்டுண்டு ஓடி போனார்களே என்று சொல்லும்போது அவங்க காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி இப்போ நம்மகிட்ட இல்லை. கர்த்தருடைய பெட்டி இல்லைன்னா கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் நம்ம மத்தியில் இல்லை. அதனால தான் நம்ம இந்த யுத்தத்தில் தோற்று போனோம். அதனால நம்ம என்ன செய்யும்? சீலோன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இப்போ கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது, ஆர்க் ஆஃப் கவனன்ட் இருக்கிறது சீலோம் என்று சொல்லக்கூடிய இடத்துல. அங்கே இருந்து அந்த பெட்டியை கொண்டு வருவோம். அப்போ பெட்டிக்கு பக்கத்தில் ஓப்னியும் பினகாசும் இருக்காங்க. உடனே அந்த பெட்டியை கொண்டு வருவோம்னு சொல்லி சீலோவில் இருந்து பெட்டியை கொண்டு வராங்க. கர்த்தருடைய பெட்டியை யுத்த இடத்துக்கு கொண்டு வராங்க. யுத்தம் எங்கே நடக்குது? ஆபேக்கிலும் எபனேசருக்கும் அந்த யுத்த பூமியில் யுத்தம் நடக்குது. அப்போ அந்த பெட்டியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தப்பட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பூமி அதிரும்படி அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க.
காரணம் என்னது? ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்துட்டாங்க, தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்துட்டுது, தேவ சமூகம் எங்கள் மத்தியில் வந்துட்டுதுன்னு. இந்த சத்தத்தை கேட்டவுடனே பெலிஸ்தர்கள் என்ன சொல்கிறாங்க? அங்குள்ள வாலிபர்களை வீரர்களை எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் புருஷராய் நடந்து கொள்ளுங்க. இந்த சத்தம் அவங்க ஆர்ப்பரிக்கிற சத்தம் உண்மைதான், ஆனால் நீங்கள் தைரியமாக யுத்தத்தை பண்ணுங்க, நீங்கள் உங்கள் ஜனங்களுக்கு வேண்டி யுத்தத்தை பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் உற்சாகமாக யுத்தம் பண்ணுறாங்க. அந்த யுத்தம் மிகவும் மும்முரமாக இருக்கிறது. இஸ்ரவேலர் 30,000 பேர் மரித்து போகிறாங்க. பெட்டி இருந்த பிறகும் மரித்து போகிறாங்க. அந்த யுத்தத்தில் ஓப்பனியும் பினகாசும் கூட செத்து போகிறாங்க. இந்த செய்தி எங்கே வருது? இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு வருகிறது, சீலோவாமுக்கு வருகிறது. சீலோவாமில் இப்போ யார் இருக்கா? ஏலி இருக்கிறான். ஏலி 98 வயசு, முதிர் வயதானவன், நல்ல ஸ்தூல சரீரம் உள்ளவன். அவன் என்ன செய்கிறான்? பெட்டி பிடிபட்டு போயிட்டுன்னு சொல்லி இந்த செய்தி கேட்ட உடனே கீழே விழுந்து மரித்து போகிறான். இவன் மரித்து போகிறது மட்டும் இல்லை, அந்த பினகாசும் மனைவி அவன் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறதுனால பெட்டி பிடிபட்டு போயிட்டு என்று அறிந்ததும் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அவன் என்ன செய்கிறா? பிள்ளை பெறுகிறா. மாமனாரும் இறந்து போனா, புருஷனும் இறந்து போனா, புருஷனுக்கு தம்பியும் இறந்து போனான்னு சொன்ன உடனே அவள் என்ன சொல்கிறா? பெட்டி பிடிபட்டு போய்விட்டு, தேவ சமூகம் நம்மளை விட்டு போயிட்டு என்று சொன்ன உடனே மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு பிறந்த இந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று சொல்லி பேர் போட்டுட்டு அவளும் செத்து போகிறாள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 19 to 22 வரை இந்த காரியம், இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பெட்டியை அந்த பெலிஸ்தியர்கள் பிடிச்சிட்டு இப்போ எங்கே கொண்டு போகிறாங்க? அஸ்தோத், பெலஸ்திய தேசத்தில் உள்ள அஸ்தோத்துக்கு கொண்டு போகிறாங்க. அஸ்தோத் அவர்களுடைய தெய்வம். மேல் பகுதியில் இது மனுஷனும், கீழ்ப்பகுதியில் மீனுமான ஒரு வடிவம் உள்ள ஒரு தெய்வம், ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் கொண்டு, அந்த கோயிலுக்கு முன்னால் கொண்டு தேவனுடைய பெட்டியை கொண்டு வைக்கிறாங்க. காலமே எழும்பி பார்த்தா அந்த தாகோன்னு சொல்லக்கூடிய அந்த பெட்டிக்கு முன்பாக பெட்டி, அந்த இஸ்ரவேலின் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் அந்த தாகோன் விக்கிரகம் கீழே விழுந்து கிடக்குது, பீஸ் பீஸாக முறிஞ்சு கிடக்குது. உடனே என்ன செய்யாங்க? அவங்க மறுபடியும் அதை தூக்கி அதுக்கு ஸ்தானத்தில் வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி எல்லாம் உடஞ்சி கீழே கிடக்குது. மாத்திரம் இல்லை, தேவன் என்ன செய்கிறாரு? யெகோவா தேவன் அந்த ஜனங்களை எல்லாம் கொள்ளை நோயினால் பாதிக்கிறார். அது 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 1-6 வருகிறது. இப்படி இவங்க அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த மூல வியாதியினால், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ அந்த அஸ்தோத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை எடுத்துட்டு அந்த பெலிஸ்திய பட்டணங்களுக்குள்ளேயே ஏக்ரோன், காசா, அஸ்கலோன், காத்துன்னு சொல்லி ஒவ்வொரு பட்டணத்துக்காக கொண்டு போயிடுறாங்க. எங்கள் ஊரில் இந்த பெட்டி இருந்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொள்ளை நோயினால் வாதிக்கிறாங்க, ஜனங்கள் செத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு பட்டணத்தை கொண்டு போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு பட்டணமாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், எந்தைய பலஸ்தீனில் இப்போ என்ன செய்யுது? எல்லாருக்கும் கொள்ளை நோய் வருது, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் மகா பெரிய வேதனை அனுபவிக்கிறாங்க. இது 7 மாதம் இப்படி அந்த பலஸ்தீனியக்குள்ளே மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்காக போய்கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன நினைக்கிறாங்க? இது மாறி மாறி இப்படி எல்லாரும் கொள்ளை நோயில் பாதிக்கப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு பெலிஸ்தீனில் உள்ள அந்த 5 அதிபதிகளும் சேர்ந்து அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு தேவ கோபம், நீங்கள் அதுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதுங்க. எப்படி எய்த்து ஜனங்களை இஸ்ரவேல் தேவன் யெகோவா வாதை பின்னால் கஷ்டப்படுத்தினாரோ அதே மாதிரி இப்போ நம்ம பெலிஸ்தியாவில் உள்ள இந்த தேசங்கள் எல்லாம் கர்த்தருடைய கோபத்தினால பாதிக்கப்படுறாங்க. எல்லாருக்கும் கொள்ளை நோய் வருகிறது, மூல வியாதினால் மகா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? இதற்கு குற்ற நிவாரண காணிக்கையாக நம்ம என்ன செய்வோம்? இந்த உடன்படிக்கை பற்றிய ஒரு புதிய வண்டியை எடுத்து 2 பசுமாடை கட்டி, நுகம் வைக்கக்கூடாது, அந்த வண்டியில் நுகம் வைக்காமல் பசுமாடை கட்டி இந்த வண்டியை நம்ம அனுப்புவோம். இந்த வண்டி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள பெக்திமேசுக்கு நேராக அந்த வண்டி போச்சுன்னா இது தேவனுடைய குற்றம், இல்லைன்னா இது தற்செயலாக நடந்துன்னு நம்ம நினச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? 2 பசுமாடு,
அதில் நுகம் இல்லாமல் இந்த வண்டியில் கர்த்தருடைய பெட்டியை வைத்து அனுப்புகிறாங்க. இப்படி இவங்க அனுப்பும்போது பாருங்க, வெக்தி மேஷில் உள்ள ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வண்டி வந்ததை பார்க்குறாங்க. வண்டியில் இந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை வண்டியை பார்த்தோன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வெக்தி மேஷில் வந்து அந்த ஜனங்கள், அங்கே உள்ள ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பெட்டியில் ஏன் இப்படி ஆண்டவர் எங்கெல்லாம் போதோ எல்லாரையும் வாதிக்கிறாங்க ன்னு சொல்லிட்டு ஒரு ஆவலில், ஒரு ஆங்ஸைட்டியில் என்ன செய்கிறாங்க, பெட்டிக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க. பெட்டியை எட்டி பார்த்துல அதில் 70 பேர் ஆண்டவர் அவர்களுடைய துணிகரத்தின் நிமித்தம் அடித்து போடுகிறார். 70 பேர் செத்து போகிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, இது என்னடா வம்பா இருக்குது, எங்கெல்லாம் போதோ போகிற இடத்துலலாம் ஆண்டவர் வாதிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம இஸ்ரவேலுக்குள்ள பெட்டி வந்த பிறகும் என்ன இருக்குன்னு ஒரு ஆங்ஸைட்டியில் எட்டி பார்த்தவங்களையும் ஆண்டவர் கோபத்தில் அடித்து போட்டார் என்று சொல்லிட்டு கீரியாத் யாரீமின்னு சொல்ல அந்த கிபியா தேசத்து வந்து மனுஷர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பெட்டி எடுத்து அமினதாப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியனுடைய வீட்டு ஒரு மலைக்கு மேலே இருக்குது. அந்த உயர்ந்த இடத்துல இந்த பெட்டியை, தேவனோட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைக்கிறாங்க. பெட்டியை வைக்கிறது மாத்திரம் இல்லை, அங்கே பெட்டி 20 வருஷம் இருக்கிறது. அந்த பெட்டியை பாதுகாக்கும்படி அந்த ஆசாரியனுக்கு பேர் அபினதாப், இஸ்ரவேலில் உள்ள ஒரு ஆசாரியன். அவனுடைய மகன் எலேயேசரை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தருடைய பெட்டிக்கு கிட்ட போக முடியாததுனால என்ன செய்கிறாங்க, அந்த அவருடைய மகனில் ஒருத்தனை எலேயேசர்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. இப்படி பரிசுத்தப்படுத்தி அந்த பெட்டி அங்கே 20 வருஷம் இருக்கிறது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அந்த காரியங்கள் வருகிறது. இப்படி இந்த சம்பவங்கள் நடக்கும்போது பாருங்கள், எங்கே போனாலும் அடி விழுது, எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, துக்கித்து கொண்டு இருக்கும்போது நாட்கள் வருஷங்கள் இப்படி கடந்து போய்கிட்டே இருக்கிறது. ஏலி பிரதான ஆசாரியனாக இருந்தான். அதுக்கு பிறகு அவன் மரித்து போகிறான். சாமுவேல் வரான். சாமுவேலுக்கு பிறகு சவுல் வரான். சவுலுக்கு பிறகு தாவீது வரான். இப்படி தாவீதின் முதல் 10 வருஷங்கள் அவன் அங்கங்கே ஓடி சவுல் துரத்துறதுனால அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு கடைசியில் இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜா ஆன உடனே அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறது, அவனுக்கு இப்போ ஒரு வாஞ்சை வருது, தேவ பிரசன்னம் எருசலேமுக்குள்ளே வரணும், தேவனுடைய பெட்டி எருசலேமுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், ஒரு வாஞ்சை அவனுக்கு வருகிறது. பெட்டியை குறித்து இதுக்கு முன்னால் யாருக்கும் அந்த தேவ பிரசன்னம் வரணுங்கிற அந்த வாஞ்சை இருந்தாலும் பயம் இருந்து கொண்டே இருக்கும்போது இவன் என்ன செய்கிறான், இப்போ 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், அதை வாசிங்க. எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 34,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் முதல் வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 34,000 பேரை கூட்டி பாருங்க. இப்போ பெட்டி எங்க இருக்கிறது, அபினதாப் என்று சொல்லக்கூடிய ஆசாரனுடைய அந்த இடத்துல இருக்கு. அதை இந்த பெட்டியை பாதுகாக்கும்படி அவனுடைய மகன் எலேயேசரை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த பெட்டியை கொண்டு வரதுக்கு என்ன செய்கிறாங்க, எத்தனை பேர் போகிறாங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை எருசலேமிலிருந்து கூட்டி அவன் எங்கே போகிறான், அபினதாபின் வீட்டுக்கு போகிறான். 2ஆம் வசனம் வாசிங்க. கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதயாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். ஓகே, நான் இதை சொல்லிட்டு போகிறேன், நேரம் ரொம்ப குறைவாக இருக்கனால பாருங்கள். அவன் என்ன செய்கிறான், 30,000 பேரோட போய் பெட்டியை எப்படி கொண்டு வரான்னா, புது ரதத்தில் கொண்டு வரான். வண்டியில் வச்சு தூக்கிட்டு வரான். புது ரதத்தில் வச்சு, வண்டியும் இல்லை, புது ரதத்தில் வச்சு 30,000 பேர் போகிறாங்க. அங்கே போகும்போது கிண்ணறம் இசைக்கருவிகள் எல்லாம் என்னது கேதுரு மரத்தினால செய்த அந்த அவ்வளவு ராஜ மேன்மையாக கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் பாருங்க என்ன நடக்குது. 2 சாமுவேல் 3ஆம் வசனம் வாசுங்க. தேவனுடைய பெட்டியை
பெட்டியை ஆ. ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி ஆ. அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். ஆ. அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியேவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். தயவுசெய்து கவனிங்க, பெட்டியை எப்படி தான் கொண்டு வரணும், கர்த்தருடைய என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அந்த ஆதிகாலம் முழுதும் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு கட்டளை. பெட்டியை என்ன செய்யணும், 265 கிலோ அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அதை ஆசாரியர்கள் தோளில் வச்சு தான் கொண்டு வரணும். தாவீதுக்கு இந்த புது ரதத்தில் கொண்டு வரணும்னு எப்படி தோணுச்சு? எப்படி தோணுச்சுன்னா, அன்னைக்கு பெலிஸ்தீர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் அடி விழுந்த உடனே அவங்க என்ன செய்தாங்க, ஒரு புது வண்டியை எடுத்து அதில் அந்த பெட்டியை அனுப்பி விட்டுட்டாங்க இல்லையா? அப்போ இவன் தாவீது என்ன செய்கிறான், அந்த எண்ணத்தில் இவனும் என்ன செய்கிறான், ஒரு புது ரதத்தை உண்டாக்கி புதுசாக கேதுரு மரங்களில் கிண்ணறங்கள் அது இது எல்லாம் வச்சுட்டு பெட்டியை கொண்டு வராங்க. பெட்டியை யார் தான் ஹேண்டில் பண்ணணும்? யார்? ஆசாரியர்கள். பேர் என்னது? எலேசர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். அவனுக்கு அதற்காக எலேசரை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ பெட்டியை யார் கொண்டு வராங்க பாருங்க, அபினதாபி வீட்டிலேருந்து கொண்டு வர்றது அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அஹியோவும் பெட்டியை நடத்திட்டு வராங்க. 4 வாசிங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும். யாரு பெட்டிக்கு முன்னால் நடக்கிறா? பரிசுத்தம் பண்ணப்படாத ஒருத்தன். நான் சொல்லுறத கவனிக்கிறீங்களா? பரிசுத்தம் பண்ணப்படாத ஒருத்தன். அவனுக்கு எப்படி இந்த துணிகரம் வந்தது? எங்க வீட்டில் 20 வருஷம் இந்த பெட்டி இருந்திருக்கு. அப்போ அதை தே டேக் இட் ஃபார் கிராண்டட். யார் தான் நடத்தியிருக்கணும்? எலேசர் நடத்தியிருக்கணும். இப்போ யார் நடத்துகிறாங்க? அபிகோ முன்னால போகிறான். வாசிங்க. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவாதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் சாய்ந்து தன் கையை நீட்டி அதை பிடித்தான். 7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தான் செய்யணும். ஆசாரியர்கள் தங்களோட தோளில் வச்சு தான் பெட்டியை கொண்டு வரணும். தாவீது என்ன பண்ணிட்டான்? உலக வழக்கத்தின்படி, உலகத்தில் யார் யார் என்ன செய்கிறாங்களோ அதன்படி வண்டியில் வச்சு, அந்த வண்டி புது ரதமாக இருக்குது, கேதுரு மரத்தினால் செய்தப்பட்ட கிண்ணறங்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் செய்கிறாங்க. எலேசர் நடத்துறதுக்கு பதிலாக ஊசாவும் அஹியோலும் வராங்க. பெட்டி லேசாக சாஞ்ச உடனே ஊசா போய் அது தொட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, யூசா தேவனுடைய பெட்டியினிடமா தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். நம்ம அநேக நேரங்களில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம மனசுல ஒரு கொஸ்டின் வரும், ஊசாவை ஏன் ஆண்டவர் அடித்தார்? இல்லையா? வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கா? வரலையா? இந்த கதையே தெரியாதோ? தெரியாதா? ஊசாவை ஏன் ஆண்டவர் அடித்தார்? நல்ல எண்ணத்தோடு தானே போய் பெட்டியை பிடிச்சான்னு நிறைய நேரங்களில் நமக்கு தோணியிருக்கும். எனக்கும் தோணியிருக்கு. நான் இன்னைக்கு இதை 2 நாளாக 3 தியானித்து கொண்டிருக்கும்போது இப்போது தான் அந்த இது எனக்கு புரிந்தது. காரணம் என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தான் செய்யணும் இல்லையா? இதை பார்த்த உடனே 10ஆம் வசனம் வாசிங்க. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். பாருங்க, இப்போ என்ன செய்யுது? இப்போ தான் ஓபேத் ஏதோம் வாரான். ஏன்னா எல்லா இடத்துலையும் அடி விழுது. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் செய்த போது ஓப்னியும் பினகாசும் ஏலியின் பினகாசின் மனைவியும் 30,000 பேரும் அடி விழுது. முதல்ல 4,000 பேருக்கு அடி விழுது.
அங்கே பலஸ்தீன தேசத்தில் போனால் எங்கெல்லாம் கொண்டு வைக்கிறாங்களோ கொண்டு வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அடி விழுது, எல்லாம் இப்படி அடி விழுது. இப்போ இங்கே இருந்து பெட்டியை என்ன செய்தாங்க, அமினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அடி விழுது. தாவீது ராஜா முதல் 132ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், பெட்டியை நான் எருசலேமுக்கு கொண்டு வராமல் என் கண்களுக்கு நான் நித்திரையை கொடுக்க மாட்டேன், படுக்கையில் மேல் ஏற மாட்டேன்னு சேலஞ்ச் எல்லாம் பண்ண தாவீது கூட இப்போ பயந்து போய் என்ன செய்கிறான், பெட்டி எனக்கு வேண்டாம்ப்பா, பெட்டி இப்போ எங்கே இருக்கட்டு, பக்கத்தில் யார் இருக்கா, ஓதேப் ஏதோமினுடைய வீதி இருக்கு, அங்கே அவன் யாரு, அதுதான் நம்ம முதல்ல வாசித்தோம், கீத்தியன். அவன் யார் இல்லை, இஸ்ரவேல் அல்ல, புறஜாதியான். அவனுக்கு வீட்டில் கொண்டு வைக்கிறான். அங்கே கொண்டு வைக்கும்போது பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் புறஜாதியான், அவனுக்கு ஒரே ஒரு வாஞ்சதாக இருந்து பாருங்க, இதெல்லாம் அவன் கேள்விப்படுகிறான். எல்லா இடத்துலையும் அழி விடுது, அது விழுது, எல்லாரும் செத்து போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது, அவன் மனசில் தோணுது, ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு மகிமையானது, ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு வல்லமையானதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அந்த தேவ பிரசன்னம் எனக்கு வேணும், அந்த தேவனுடைய பெட்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும், ஈவன் தாவீது ராஜா கூட பயந்து கொண்டு இருக்கும்போது அவன் அந்த பெட்டியை அவனுக்கு வீட்டில் வச்சு கொள்ளுகிறான். அந்த பெட்டியை அவன் வீட்டில் வச்ச உடனே பாருங்க, ஒரு இம்மன்ஸ் பிளெஸ்ஸிங் அவனுக்கு வீட்டுக்குள்ளே வருது. அவன் அந்த பெட்டியை அந்த ஓபேத் வீட்டில் இருந்தனால 3 மாதம் இருந்தனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிறதுனால பாருங்க, நம்ம இன்னைக்கு 3100 இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3100 வருஷம் கழிஞ்சு ஒரு புறஜாதியானை நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்னா காரணம் என்னது, அவன் ஆண்டோடைய பரிசுத்தத்தை, ஆண்டோடைய மகிமையை, ஆண்டோடைய பிரசன்னத்தை விரும்பினதுனால தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த அந்த இது பிளெஸ்ஸிங் பாருங்க, இம்மன்ஸ் பிளெஸ்ஸிங், எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருந்திருக்கிறது இல்லையா. அவனுக்கு இப்போ பிளஸ் பண்ணப்பட்டான், அவனுடைய அன்றாட கடமைகளை அவ்வளோத்தையும் மாற்றி வைத்து விட்டு அவன் அந்த பெட்டியே சார்ந்து கொண்டான். அவன் மட்டும் இல்லை, அப்போ வீட்டில் ஒருவேளை இப்போ சத்தம் போட வந்தாச்சுன்னு அவன் என்ன சொல்லியிருப்பான், சத்தம் போடாது, தெய்வ பிரசன்னம் இங்கே இருக்குது, ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கா. அப்போ மனைவியும் என்ன செய்திருப்பாங்க, கோபமாக வந்தவ சத்தம் போடாமல் இருந்திருப்பா. பிள்ளைகள் ஏதாவது ஒரு அக்கிரமம் பண்ணிச்சுன்னா ஒருவேளை டேடியோ மம்மி ஒருவேளை யாராவது சத்தம் போட வந்திருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, இல்லை இல்லை தேவ பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படி சொல்லிட்டு நினச்சிவாங்க, சத்தம் போடாமல் இருந்திருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் வெளியரங்கமாக இருந்திருக்கிறது. அது எங்கே வர போயிருக்கு பாருங்க, எருசலேமில் ராஜா அரண்மனைக்கு வேற போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் என்று சொல்கிறாங்க, ஓபேத் வீட்டுக்கும் தாவீது இருந்த அரண்மனைக்கும். அதுக்கு பிறகு இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே தான் என்ன செய்கிறான் தாவீது ராஜா, அவன் அந்த என்ன செய்யான், பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர்றான். அவனுடைய இந்த இவனுக்கு ஓபேத் பாருங்க, இப்போ என்ன செய்கிறான் பாருங்க, 8 பிள்ளைகள், அதில் ஒருத்தனுக்கு பேர் செகசபாத், கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதம், அதுக்கு அர்த்தம். 2வது இசக்கார், கர்த்தர் நமக்கு தரக்கூடிய, கர்த்தர் தந்த பலன். எப்படி அவன் வாழ்க்கை அந்த அந்த தேவ பிரசன்னத்தினால மாறி இருக்கிறது பாருங்க. இப்போ பாருங்க, 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டி எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். 13 வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் பாருங்க, இப்போ அந்த தாவீது ராஜா இப்போ புரிஞ்சு போச்சு, அன்னைக்கு நம்ம மாட்டு அந்த வண்டியில் வச்சு கொண்டு வந்தனால தான் பிரச்சனை வந்துட்டு. லேவியர் மட்டும்தான் சுமக்கணும், 265 கிலோ இருந்தாலும் லேவியர் 4 லேவியர் தான், அதுவும் எல்லா இஸ்ரவேலர்களும் சுமக்கக்கூடாது. தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஆசாரியர் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த லேவியர்கள் தான் சுமக்கணும். 13ஆம் வசனம் வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். 18
கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் தங்கள் சகோதரியாகிய சகரியா, பேர், யாசியேல், செமிரோமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசேயா, மத்தியத்தியா, எலிபேலேக்கு, பிக்னேயா, ஓபேத் ஏதோம். பாருங்க, ஓபேத் ஏதோம் இப்ப எங்க வந்துட்டான் கவனிக்கிறீங்களா? ஓபேத் ஏதோம் இப்ப எங்க வந்துட்டான்? ஆசாரியர்கள் மட்டும் செய்யக்கூடிய அந்த வேலையை ஆசாரியர்களும் லேவியர்கள் மட்டும், தெரிந்தெடுக்கப்பட்ட லேவியர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு காவலாளியா தாவீது யாரை போட்டிருக்கான்? இப்போ அவன் லேவியன் இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்தில் யார் தான் நடத்தணும்? லேவியன் மட்டும்தான் இருக்கணும். தெரிந்தெடுக்கப்பட்ட லேவியர்கள் 12 கோத்திரத்தில் நான் இஸ்ரவேலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் நிற்க முடியாது. லேவியன் மட்டும்தான், தெரிந்தெடுக்கப்பட்ட லேவியன் தான் நிற்கணும். அந்த லேவி கூட்டத்துக்குள்ள இப்போ தாவீதுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம முதல்ல தப்பா பண்ணனால இந்த அடி விழுந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ முறைப்படி ஆசாரியர்கள் தூக்கிட்டு வந்து கொண்டு வரக்கூடிய இடத்துல, அந்த பிரதான இடத்துல இப்போ யாரை கொண்டு வைக்கிறான் பாருங்க? ஓபேத் ஏதோம். லேவியனே இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தழுவல். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, 21 கூட வாசித்துருங்க. மத்தியத்தியா, எலிபேலேக்கு, பிக்னேயா, ஓபேத் ஏதோம். பாருங்க இப்ப எங்க ஓபேத் ஏதோம் வாசிங்க. ஏயேல், அசசியா என்பவர்கள் என்னும் வாசல் காவலரையும் நிறுத்தினான். 21 பாருங்க. இசையில் பாடி. ஓகே, நம்ம தொடர்ந்து ஆண்டோசிதமான அடுத்த வாரம் கூட தொடர்ந்து கண்டினியூஸாக பார்ப்போம். பாருங்க இப்போ என்ன நடக்குது பாருங்க. அவன் லேவியனே இல்லை, ஆனால் அவன் என்ன செய்தான்? புறஜாதியான். அவனுக்கும் வீட்டில் அந்த எல்லாருக்கும் வேண்டாம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? எனக்கு வேணும், தேவ பிரசன்னம் வேணும், தேவ சமூகம் எனக்கு வேணும், தேவனுடைய பெட்டி எனக்கு வேணும். நம்ம ஏற்றுக்கொண்டதுனால இதை தாவீது ராஜா பார்த்தான். ஆண்டவர் வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிறதை பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த ஓபேத் ஏதோமை எங்கே கொண்டு சேர்க்குறான் பாருங்க? ஆசாரியர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு சேர்க்குறான். அது மாத்திரம் இல்லை, அவனை கொயரில் அங்கமாக்குறான். துதி பாடல் பாடக்கூடிய கொயரில். இப்போ எல்லாரும் பாடினாலும் கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்குன்னு ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க மட்டும்தான் பாடணும். அந்த கூட்டத்தில் கொண்டு வைக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அதை காவல் காக்கிறதுக்கு, அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிறதுக்கு வைக்கக்கூடிய அந்த இடத்துலையும் இவனை காவலாளனாக வைக்கிறான். அவன் மரிக்கும் வரைக்கும் அவன் அந்த பெட்டியை பாதுகாத்ததாக வாசிக்கிறான் அந்த கூட்டத்தில். நமக்கு நேரம் ஆகிவிட்டது, நான் இதோட நிறுத்துகிறேன். ஒரு காரியம் மட்டும் சொல்லுகிறேன் பாருங்கள். அபினதாப் வீட்டில் 20 வருஷம் இருந்தது பெட்டி. அவங்க வீட்டில் யாருமே அதை சீரியஸாக எடுக்கலை இல்லையா? நம்ம வீட்டில் எத்தனை பேருக்கு வீட்டில் பைபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும். எத்தனை பேர் கிரமமாக படிக்கிறோம்? நம்ம தேவ பிரசனம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் காய்ச்சி பூச்சின்னு சத்தம் இருக்குமா? யோசித்து பாருங்க இல்லையா? அது மாத்திரம் இல்லை, தாவீது இவன் சவுலின் காலத்தில் தேவாலயத்தில் ஆராதனை நடந்தது, பலி நடந்தது. என்ன இல்லை? உடன்படிக்கை பெட்டி சவுலிய காலத்தில் இல்லை. ஆண்டோருடைய நாமத்தில் ஆராதனை நடந்தது, ஆண்டோருடைய நாமத்தில் பாடல்கள் நடந்தது, தேவன் இல்லாமலே இல்லையா? எவ்வளோ பயங்கரமான காரியங்கள். ஆனால் சவுல் இவன் தாவீது ராஜா அதனால தான் சொல்கிறான் பாருங்க. ஒரு வசனம் கூட வாசித்துருங்க, சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்துப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். பாருங்க, உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ, தேவ பிரசன்னம் எங்க இருக்கோ, தேவ சமூகம் எங்க இருக்கிறோ, அங்க நான் தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லக்கூடிய தாவீது. சவுலின் காலத்துல அங்க உடன்படிக்கை பெட்டி இல்லை, ஆனாலும் ஆராதனை நடந்தது. அதுக்கு அர்த்தம் என்னது? தேவ சமூகம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, ஆராதனை நடந்தது. யாருடைய நாமத்தில் ஆராதனை நடந்தது?
யெகோவா தேவனுடைய நாமத்தில், தேவனும் இல்லை ஆனால் ஆராதனை நடக்கு. அப்போ நிறைய இப்போ உலகத்தில் பார்க்கும்போது பாருங்க, நிறைய இடங்கள்ல ஆராதனை இருக்கும், சத்தம் இருக்கும், மியூசிக் இருக்கும், எல்லாம் இருக்கும். தேவன் இருக்கிறாரான்னு சொன்னால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். எல்லாத்த விட முக்கியம் என்னது? தேவ பிரசன்னம். நம்ம வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும், நம்ம ஆலயத்தில் இருக்கணும், நம்ம உள்ளத்தில் தேவ பிரசன்னம் காணப்பட வேண்டும். சகோதரிகள் முக்கியமாட்டு பாருங்க, நம்ம வீட்டில் தேவ பிரசன்னம் இருந்தால் எவ்வளவு பயபக்தியும் தாழ்மையும், கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனுக்கு சொல் கேட்டு இல்லையா, தலைவனை நேசித்து பிள்ளைகளை நேசித்து அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அன்னைக்கு ஓபேத்-ஏதோமின் மனைவிக்கு கையில் இருந்தது போல பாருங்க. அவங்க எல்லாரும் கடைசியில் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எனக்கு அது முடிக்க முடியல, நமக்கு நேரம் ஆகிவிட்டதுனால நான் இதோட நிறுத்துகிறேன். ஆண்டவர் சித்தமானா வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனை நிறைவேற்றுவோம். தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு பாடல் மாத்திரம், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். நேசிக்கிற அன்பை பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னை குறித்து நாங்கள் தியானிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே. உமது சமூகம் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் வியாபித்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்திலே, எங்கள் வீட்டிலே, எங்கள் உள்ளங்களிலே கர்த்தர் தங்கி வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் காணக்கூடிய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால கழுவி எங்களை நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தந்த இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் இதயத்தில் என்னென்ன வாஞ்சைகளோடு வந்தாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பொறுக்கிறவங்களிலே எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். ஊரில் தகப்பனே, ஒருவேளை இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் ஆசிரியக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பெற்றோர்களை, குடும்பத்தாரை, பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வர முடியாதவர்களையும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி வரக்கூடிய நாட்களில் தேவாலயத்துக்கு வந்து தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தவனை ஆசீர்வதித்தவனை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்று கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்குள்ளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்போம் எங்களோடும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக தந்த திருச்சபை மக்கள் சகல பரிசுத்தவான்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பிரச்சனை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பொருளை மறவாதே.
ஆமேன் ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஓபேத் ஏதோமின் வீட்டாரைப் போல ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.